கவிதை பேழை இயல் 2 ஏதிலிக் குருவிகள். நுழையும் முன். உயிர்களின் இருப்பை இயற்கை சூழலே முடிவு செய்கிறது. இயற்கைக்கும் மனிதர்க்கும் இடையே தொப்புள் கொடி உறவாக அமைவது மழைத்துளி. சூழலியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை காட்சிப்படுத்தும் கவிதையை அறிவோம் வாருங்கள். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம் ஆற்றில் நீர் புரளும். கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காற்றில் ஆடும் புல் வீடுகள். மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது. வெட்டுண்டன மரங்கள். வான் பொய்த்தது. மருகியது மண். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. அழகிய பெரியவன். சொல்லும் பொருளும். ஏதிலி அகதி. மருகியது வருந்தியது. பாடலின் பொருள். இப்போது குருவிகளையும் குருவிக்கூடுகளையும் பார்க்க இயலவில்லை. ஊரில் ஓடும் ஆற்றில் முன்பெல்லாம் அடைமழை காலத்தில் நீர் புரண்டோடும். ஆற்றின் கரைகளில் உயர்ந்த மரங்கள் இருக்கும். பறவைகளின் குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். செல்லும் வழியில் எல்லாம் தூக்கணாங்குருவிகளின் புள்ளினால் ஆகிய வீடுகளாகிய கூடுகள் காற்றில் ஆடும். மூங்கில்களில் அமர்ந்திருக்கும் சிட்டுக்குருவிகள் ஓடும் நீரின் ஓசையோடு இணைந்து பாடும். மண்ணில் நீர் சுரந்து கொண்டிருந்த காலம் அது. இப்போது மரங்கள் வெட்டப்பட்டு விட்டன. வானம் பொய்த்து விட்டது. நிலமும் வருந்தியது. பறவைகள் எல்லாம் அகதிகளாக எங்கோ சென்று விட்டன. நூல்வெளி. அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற படைப்புத் தளங்களில் இயங்குபவர். தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் விருது பெற்றவர். குறடு, நெறிக்கட்டு, அரூப நஞ்சு, பெருகும் வேட்கை உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார்.